எட்ரா கொக்கி அக்கா நீ அழாதக்கா. அப்பா உங்க ஆதங்கம் எனக்கு புரியுதுப்பா. அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சில விஷயம் எல்லாம் கை மீறி போயிடுச்சுப்பா. இருக்கிற சூழ்நிலையில நம்மளால இப்படிதான் பாத்துக்க முடியும். உங்களுக்கு செல்வநாயகிய பத்தி தெரியும்ல, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான்ப்பா நான் இப்படி திருட்டுத்தனமா செய்யறேன். சாரிப்பா. அப்படி எல்லாத்துக்கும் நீ சமாதானம் சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள கொதிக்கிறது எனக்கு தான் தெரியும். இது எல்லாத்துக்குமே காரணம் செல்வநாயகி தானே. அவளோட பணத்திபுரு செல்வாக்கு தானே காரணம். முடிச்சு காட்டுறேன், மொத்தமாவ கதையை நான் முடிச்சு காட்டுறேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வேணாங்க, உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சத்யா இவ்ளோ கஷ்டப்படுறான்னா நம்ம தேவியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். அது நடக்கட்டுங்க. நீங்க முதல்ல உட்காருங்க, கோவத்தை குறைங்க. உட்காருங்க உட்காருங்கன்றல்ல. ஏங்க கோவப்படாதீங்க. ஆஹா, சத்யா வந்துட்டா.